ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஆப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன நான் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நான் பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி நான் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி மட்டும்தான் போட்டிருக்கேன். அது 1 கப்பு, பச்சரிசி 1 கப், ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இப்போது உளுந்து வந்து நீங்கள் அரை கப்பை விட கம்மியாக எடுத்திருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது 4த்தையுமே ஒன்றா கழுவி போட்டு ஊற வச்சு இதை எப்படி அரைச்சி ரெடி பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம அரைக்கும்போது தேங்காய் துருவி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கழுவி ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் ஊற வைக்க போகிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே கழுவிட்டு ஊற போட்டுடலாம். இப்போ இது கழுவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போடும்போது இது கூடவே தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக அவல் சேர்த்து நம்ம அரைக்கும்போது ஆப்பம் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது ஊறட்டும். நம்ம அரைக்கும்போது 4 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அரிசி வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அது கூடவே தேங்காய் திருவலும் அவளும் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது 3த்தையும் போட்டு நம்ம அரைச்சிட போகிறோம். அரைச்சிட்டு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். புளிச்சதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் சுடுறதுக்கு ரெடி ஆகிடும் மாவு. அவ்வளோதாங்க இதோட ப்ராசஸ். நம்ம புளிச்சதுக்கப்புறம் ஆப்பம் சுடுறதை பார்க்கலாம். நம்ம பாருங்கள், 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சி. நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு. இந்த மாதிரி தான் புளிச்சு வரணும். இப்போ இது நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ கரைச்சிட்டு நம்ம ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு வந்து கரைச்சி வச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி எடுத்து விடும்போது இந்த அளவுக்கு இருக்கணும் கரெக்டாக. இப்போது ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஆப்பச்சட்டி இருந்தால் ஆப்பச்சட்டியில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு இரும்பு தவா இருக்கும் எல்லார் வீட்லையுமே. அந்த மாதிரி இரும்பு தவா வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த மாதிரி 2 பக்கமும் பிடிச்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா சுற்றி நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும். வேகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு இது. அவ்வளோதான், ஆப்பம் ரெடி. அவ்வளோதாங்க, ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் பால் எப்படி எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி நம்ம திக்கான பாலாக வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ இது தேங்காய் பால் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், தேங்காய் பால் நல்லா திக்கான பாலாக எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம நாட்டு சக்கரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டோம். அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டான ஆப்பம் தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. பாருங்கள், தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நாட்டு சக்கரை போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஆப்பமும் தேங்காய் பாலும் ரெடி. இந்த டிஷ்ஷு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.